ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சேஃபாக வீட்டுக்குள்ளே இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் இரும்பு தோசைக்கல்லை எப்படி சீசன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து ஒரு யூஸ் பண்ண பழைய தோசைக்கல் வச்சுருக்கேன். ஸோ இதை வந்துட்டு எப்படி சீசன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும், ஒரு புது கேஸ்டைன் ஸ்கில்லெட் வாங்கியிருக்கேன். ஸோ இதில் வந்து சட்னி தாளிக்கலாம், ஆம்லெட் பண்ணலாம். ஸோ இதை வந்து நான் எப்படி சீசன் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண தோசைக்கல்லை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ தோசை ஊற்றி முடிச்சதுக்கப்புறமா நம்ம இதில் வந்துட்டு டிஷ் வாஷிங் லிக்விட் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி டேபிள் சால்ட் இருக்கும்ல, ஸோ அதை போட்டு தான் நம்ம வந்து இதை வந்து க்ளீன் பண்ணணும். ஸோ இதை போட்டுட்டு ஒரு கிளாத்தோ இல்லை ஒரு டிஷ்யூ பேப்பரோ எடுத்து ஸோ இந்த மாதிரி நல்லா ரப் பண்ணி க்ளீன் பண்ணிங்கனாவே போதும். ஸோ சூப்பராக வந்து க்ளீன் ஆகிடும். ஸோ ஒவ்வொரு டைம் நம்ம தோசை ஊற்றுனதுக்கப்புறமும் நம்ம வந்து சோப்பு போட்டு இதை வாஷ் பண்ணாமல் இந்த மாதிரி உப்பு போட்டு இந்த மாதிரி டிஷ்யூவில் இல்லைன்னா வந்துட்டு காட்டன் கிளாத்தில் நல்லா தேய்ச்சிட்டு ஒரு வார்ம் வாட்டரில் நம்ம வாஷ் பண்ணிட்டோம்னா போதும். நம்ம இந்த மாதிரி உப்பு போட்டு தேய்க்கும் போது நல்லா வந்து உள்ளே மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சைட்லேயும் வந்து நல்லா வந்துட்டு தேய்ச்சிக்கணும். சைடில், அதுக்கப்புறம் இந்த கைப்பிடியில், இந்த எல்லாத்துலேயும் வந்து உப்பு போடுற மாதிரி பேக் சைடில். ஸோ ஏன்னா வந்து இது ஃபுல்லாகவே வந்து ஒரு பீஸு. ஸோ இது எல்லாத்தையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணணும். பாருங்கள் இந்த சைடில். ஸோ அப்படி இந்த மாதிரி பண்ணோன்னா லைஃப் லாங் வந்துட்டு இது புதுசு மாதிரியே இருக்கும். இது கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் ஆகும். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த வாஷ் பேஷன் கிட்ட வச்சு பண்ணுறேன். ஸோ இந்த சால்ட்டையே நம்ம எடுத்துகிட்டு இந்த பேக் சைடில் போட்டுட்டு நம்ம பேக் சைட்லேயும் இதே மாதிரி ரப் பண்ணணும். நான் வந்து இன்றைக்கி டிஷ்யூ பேப்பர் தான் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு காட்டன் கிளாத் எடுத்து இந்த மாதிரி ரப் பண்ணிக்கலாம். பேக்கில், ஸோ அதுக்கப்புறம் அதே மாதிரி இந்த சைட் பேக் சைடு ஹேண்டில், இந்த சைட்ஸ். இப்போ பாருங்கள் நல்லா வந்துட்டு ரப் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ண பேனை வந்துட்டு தண்ணியே இல்லாமல் நல்லா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு தொடச்சிக்கலாம். ஸோ இரும்புக்கு வந்துட்டு தண்ணி தான் வந்து எனிமின்னு சொல்லுவாங்க. ஸோ சுத்தமாக தண்ணியே இல்லாமல் நல்லா எல்லா பக்கமும் நல்லா தொடச்சிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஹீட் பண்ணிக்கலாம் இந்த பேனை. ஸோ ஹீட் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம ஆயில் தடவிக்கணும். ஸோ என்ன ஆயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை ஸ்மோக்கிங் பாயிண்ட் இருக்க ஆயில் வந்து எதுவாக இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சன்ஃப்ளவர் ஆயில், வெஜிடபிள் ஆயில், இல்லைனா கோகோனட் ஆயில். ஸோ நம்ம எல்லாத்துலேயும் சன்ஃப்ளவர் ஆயிலும் இருக்கும், கோகோனட் ஆயிலும் இருக்கும். ஸோ அதனால் அது ரெண்டில் எதுனாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ கல் நல்லா சூடாகிடுச்சு. ஸோ நான் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கோகோனட் ஆயிலை வந்து இதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறேன். எகெயின் வந்து டிஷ்யூவோ இல்லை கிளாத்தோ யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து டிஷ்யூ யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி நல்லா தடவிக்கிறேன். again நான் வாஷ் பண்ணும்போது சொன்ன மாதிரி தான் இது ஃபுல்லாவுமே ஒரே பீஸ். ஸோ
ஸோ அதனால் நம்ம உள்ளே மட்டும் நம்ம எண்ணெய் தடவிட்டு விட்டுறக்கூடாது. எல்லா சைடும் இந்த ஹோல் பேனுமே வந்துட்டு நல்லா இந்த மாதிரி ஆயிலை வந்துட்டு தடவிக்கணும். எல்லா சைட்ஸு அப்புறம் இந்த ஹேண்டில் இதெல்லாம் நல்லா தடவிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்துட்டு எண்ணெய் தடவி வச்சாச்சு. இந்த எண்ணெய் தடவி வச்சுருக்க பேனை வந்துட்டு ஒரு சைடு வச்சிடலாம். ஸோ நம்ம புது கேஸ்டைன் பேனையும் க்ளீன் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் ஒன்றா அவனில் வச்சு சீசன் பண்ணலாம். ஏன் வந்து பழைய பேனை திருப்பி சீசன் பண்ணணும் அப்படின்னு, ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டே டெய்லி வந்து நம்ம தோசை ஊற்றி அதை வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால ஸோ இந்த மாதிரி ஸ்பாட்ஸ் மாதிரி வந்துடும். ஸோ இதை வந்து நம்ம சீசன் பண்ணோன்னா திருப்பியும் புதுக்கல் மாதிரியே ஆகிடும். ஸோ அதனால தான் நம்ம வந்து சீசன் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து நம்ம புது கேஸ்டைன் பேனுக்கு போகலாம். ஸோ இது புதுசாக வாங்கின கேஸ்டைன் பேன் ஆல்ரெடி சீசன் பண்ணியிருந்தாலும் ஸோ என்ன ப்ரொசீஜர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த புது கேஸ்டைன் பேனையும் நம்ம ஃபஸ்ட்டு உப்பு வந்து போட்டுட்டு நல்லா இதை ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கும் வந்து நம்ம பழைய பேனுக்கு பண்ண அதே ப்ரொசீஜர் தான். எல்லா சைடும் வந்து உப்பு போட்டு நல்லா தேய்ச்சிக்கணும். பாருங்கள், நல்லா தேய்ச்சாச்சு. இதை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு இந்த லிக்விட் வந்து நம்ம வாஷ் பண்ணுற லிக்விட் ஊற்றி ஃபஸ்ட்டு டைம் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி வாஷ் பண்ணிட்டோம்னா ஸோ நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறமா சோப்பே அதில் போட வேண்டாம். ஸோ இது புது பேனுக்கு மட்டும் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இது பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இதை வந்து வாஷ் பண்ணியாச்சு. இதை வந்து நல்லா துணியில் துடைச்சிக்கலாம். நம்ம ஆயில் தடவி வைக்கிற வரைக்கும் சேம் ப்ரொசீஜர் தான். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து நல்லா காயிட்டோம். நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆயிலை வந்துட்டு நல்லா தேய்ச்சிக்கலாம். சூடாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்துக்கங்க. இப்போ இதில் ஆயில் தடவி வச்சுருந்தோங்க. ஸோ அதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் ஆயில் விட்டு நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து கொஞ்சம் போட்டு ஒரு 2-3 தடவை நம்ம இந்த மாதிரி இதை வதக்கி இதை வந்து கீழே போட்டுறோம், யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ புது பேன் வாங்கும்போது இந்த மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பண்ணணும். இந்த மாதிரி இந்த வெங்காயம் வந்து இந்த பேனில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வதக்கிட்டு இதை வந்து டிஸ்போஸ் பண்ணிடணும். இதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி 2-3 தடவை நம்ம பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஒரு டைம் நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு 2 டைம்ஸ் போட்டு இதை நல்லா வதக்கிட்டு ஸோ நான் இதை வந்து தூக்கி போட்டுருவேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணிட்டா ஸோ இந்த பேன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இதை நம்ம எடுத்து இதில் போட்டுடலாம். ஃபைனலாக டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு டைம் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் டைமுக்கு ஸோ அதே மாதிரி கொஞ்சம் ஆயில் விட்டு
திரும்பியும் கொஞ்சம் வெங்காயம் போட்டு இதையும் அதே மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதுவும் நல்லா வதங்கிடுச்சு. செகண்ட் டைம். இப்போ ஃபைனலாக தேர்ட் டைம் இந்த ரிமைனிங் இருக்க வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். பாருங்கள், தேர்ட் டைமும் வந்துட்டு இந்த ஆனியன்ஸை நல்லா வதக்கிட்டோம். இப்போ பாருங்கள், நம்ம ஆனியன் போட்டு வதக்குனதுக்கப்புறமா இந்த அப்போ ஆயிலியாக இருக்குல்ல, ஸோ இதை வந்து இப்போது நம்ம எகெயின் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு இதை க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம். உப்பு போட்டு க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து இதை வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ வாஷ் பண்ணியாச்சு. இதை வந்து தொடச்சிக்கலாம். நல்லா தொடச்சிட்டு ஸோ அகெயின் சேம் ஸ்டெப் தான். ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் ஆயில் தான். இப்போ இது சூடாகிறதுக்குள்ளே அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். ஒரு 150 டிகிரியில் வந்து வச்சுட்டு நம்ம வந்து அவனை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம் ஒரு 10 மினிட்ஸ். பாருங்கள், நல்லா சூடாகிடுச்சு. ஸோ தண்ணி கொஞ்சம் கூட இல்லை. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆயிலை வந்து தடவிக்கலாம். நம்ம யூஸ்டு பேனும் புது பேனும் ரெண்டும் வந்துட்டு அவனில் போகிறதுக்கு ரெடியாக இருக்கு. இப்போ அவனை நான் வந்து 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அவனை பேக்கிங் மோடுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ மேக்ஸிமம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு நம்ம இந்த கேஸ்டைன் பேனை உள்ளே வச்சிடலாம். ஸோ இந்த அவனில் ஸோ இப்படி வைக்கக்கூடாது, இப்படி கமுத்தி தான் வைக்கணும். நெக்ஸ்ட் இதையும் இந்த மாதிரி கமுத்தி வச்சிடலாம். இது 1 ஹவர் உள்ளே இருக்கட்டும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour உள்ளேயே வந்து ஆஃப் பண்ணிவிட்டு கூல் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு எடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம இதை அவனில் வச்சுருக்கோம். ஸோ அவன் இல்லாதவங்க என்ன பண்ணுறதுன்னு யோசிப்பீங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம இப்போ இந்த ஆயில் தடவி வச்சுருந்தோம்ல, ஸோ அந்த பேனை அப்படியே ஸ்டவ்வில் வச்சு நல்லா ஸ்மோக் வர வரைக்கும் அதை வந்து அப்படியே விட்டுடணும். ஸ்மோக் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணி அதை வந்து எடுத்து கூல் பண்ணிடணும். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஸோ அந்த ஆயில் எல்லாத்தையும் உப்பு போட்டு நம்ம வாஷ் பண்ண மாதிரி உப்பு போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணி அகெயின் இந்த சேம் ப்ரொசீஜர் தொடச்சிட்டு டவலில் தொடச்சிட்டு திருப்பியும் சூடு பண்ணி ஆயில் தடவி நல்லா ஸ்மோக் வர வரைக்கும் நீங்கள் வந்துட்டு அதை அடுப்பில் வச்சுருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் திரும்பி அகெயின் வந்து எடுத்து கூல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே அதே மாதிரி இந்த சேம் ப்ரொசீஜரை வந்து நீங்கள் ஒரு 4 to 5 days வந்து ரிப்பீட் பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக வந்து சீசன் ஆகிடும் அவன் இல்லாதவங்களுக்கு. பாருங்கள், இந்த கேஸ்டைன் பேனை எப்படி வந்துட்டு சீசன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிரிஷிஸ் ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ உங்களோட தாட்ஸ் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.